Today our class is talking about the future value and present value of single cash flow. இது வந்து CA இன்டருக்கு என்னங்க சரி CA CM இன்டருக்கு யூஸ் ஆகும், ஃபைனலுக்குமே யூஸ் ஆகும் என்னங்க, ஏன்னா அது ஒரு ஜென்ரலான கான்செப்ட் தான். ஸோ ஃபியூச்சர் வேல்யூ அண்ட் present value of single cash flow. Suppose an investors have thousands today and he deposit with a financial institution. This pays 10% interest compounded annually for a period of 3 years. The deposit would grow as follows. எப்படின்னா பிரின்சிபல் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, 1000 ரூபா போடுறீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எவ்வளோங்க, 100 ரூபாய் கிடைக்குது. பிரின்சிபல் அட் எண்ட் எவ்வளோ தான் கிடைக்குங்க, இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் செகண்ட் இயருக்கு என்ன ஆகிடும், உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும், அதுக்கு போட்டால் எவ்வளோங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் அட் எண்ட் ஆஃப் தி இயர் 1210. ஸோ தேர்ட் இயரில் போட்டால் எவ்வளோ இருக்கும், 1210, 10% போடுறீங்க 1331. சரி, இது இவ்வளோ டைம் போட்டுட்டு இப்போ வந்து 3 வருஷம்னா நம்ம ஈஸியாக போட்டோம். இது 20 வருஷம் போது நீங்கள் போட்டுட்டு டைம் ஆயிடும், முடிஞ்சு போயிடும். அப்போ அதுக்காக தான் இந்த என்ன செய்யறாங்க, ப்ரெசன்டேஷன் ஃபார்முலா கொடுக்குறது. ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஃப்ளோ. ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ பிளஸ் 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ். சி இதை நம்ம போட்டு பார்த்தா ஆன்சர் வருமானு கேட்டீங்கன்னா சார் எஸ். இப்போ இதே செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ எவ்வளோங்க ஃபியூச்சர் வேல்யூ எனக்கு வரணும். ஃபியூச்சர் வேல்யூ ஸ்கில் ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோங்க, 1000. அப்போ 1 ப்ளஸ் வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10%. ஹவு மெனி இயர்ஸ், 3 இயர்ஸ். அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, 1000 இன்ட்டு 1 ப்ளஸ் 1.3. அப்போ 10,000 இன்ட்டு 1.13 பாருங்க, 1.1 into 1.1 into 1.1. So எவ்வளோ ஆச்சு, 1.331. how much, so into 1000. ஸோ எவ்வளோங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா சிம்பிள் ஃபார்முலா தானுங்க. ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ பிளஸ் 1 பிளஸ் ஆர் power of n. அதான் present value, future value, interest rate and number of period of investments. To find out the future value single cash flow, we can use MS Excel built in the functions. But rate is the discount or the interest rate for a period. So இதே வந்து வேற மாதிரி, அதாவது இது என்ன சொல்லிட்டானா ரொம்ப சிம்பிளான கணக்கு, இது மாதிரி எல்லா டைம் வந்திருக்காது. அப்போ இன்னொரு உதாரணம் தரான். If a person invests 1,50,000 in investment which pays 12% rate of interest, what will be the future value of the invested amount at the end of 10 years? So 3 yearsனா நீங்கள் ஈஸியாக நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறான், 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறான். அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதே தான் போட போகிறோம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 1,50,000 போட்டால் 4,65,900. இது ரொம்ப ஈஸி, இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது பெரிய விஷயமான கிடையாது, இதெல்லாம் ஸ்கூல் லெவல் கணக்கு தான். But doubling period, investor wants to know how long would take to double the investment amount as a given rate of interest. If we look at the future value of interest table, we find that the interest rate of 12% is takes around 6 years to double the amount. When the interest 6%, it takes 12 years to double the amount. அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் பணம் போட்டேன் எனக்கு டபுள் மடங்கு ஆகும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா, we find that when the interest rate 12% இருந்துச்சுன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆயிரும். இப்போ நம்ம ஸ்கூல் நம்ம ஊர்ல படிப்போம், என்எஸ்சி சேவிங்ஸ் மாடல் போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க 5000 போட்டோம்னா 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டபுள் மடங்கு 10,000 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது கால்குலேஷன் இப்படி தான், 12% போட்டு 6 years கொடுத்தாங்க. when the interest rate is 6%, it takes 12 years to double the amount. So on and so forth. அப்போ இங்க கால்குலேஷன் சொல்றாங்க. there is a thumb rule that 72 helps to find out the doubling period. என்னங்க, but 72 ரொம்ப முக்கியமானது. according to this rule, thumb doubling period is obtained by dividing by 72 by the interest rate. However, an accurate way of calculating the doubling period is the rule of 69. 72 யூஸ் பண்ணலாம், 69 யூஸ் பண்ணலாம், பட் நாங்கள் சொல்லி தரேன் எப்படின்னு. Under this rule, doubling period is equal to 0.35 plus 69 plus divided by interest rate. இது வந்து ரூலு. இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு நம்ம கேட்கக்கூடாது. இது வந்து என்னங்க, இது ஒரு ஃபார்முலா ஃபார்மேட். How long it will take for 20,000 to double the compound rate of 8% per annum approximately. அதாவது எத்தனை நாள்ல வந்து ஒருவேளை 8% இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருந்துச்சுன்னா, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருந்துச்சுன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருந்துச்சுன்னா 20,000 எனக்கு how long it will take for 20,000 எனக்கு எந்த அமௌண்ட் வந்து 20,000 வரும் 8% இருந்துச்சுன்னா டபுள் அமௌண்ட் ஆகும். அப்ப புரியுதுங்களா இல்லையா? பட் த ரூல் ஆஃப் 72 இஸ் அப்படின்னா என்னங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 72 by number of years. இப்போ வேர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்ஸ். அப்போ 72ன்றது எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க கணக்கில் கொடுத்துட்டீங்க. அதான் ரூல் ஆஃப் நம்பர். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. 8 இயர்ஸா? இல்லை, 8ன்றது பர்சன்டேஜ் தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். எத்தனை அவ்வளோ சொல்லுவோம், ஹவு லாங் தானே கேட்குறேன். ஹவு லாங் இட் வில் டேக் 20,000, எத்தனை வருஷத்துல இது 8,000 ரூபாய் ஆகும் தெரியாது எனக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டீங்க, 72ன்றது தம்பு ரூலும் கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன சொல்றாங்க, 9 இயர்ஸ். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% காம்பவுண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோங்க 72. சரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது எனக்கு, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 72 டிவைட் பை 8 போட்டு 9 இயர்ஸ். புரியுதுங்களா இல்லையா? அப்போ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ்ல இந்த அமௌண்ட் டபுள் ஆயிருமான்னு செக் பண்ணி பார்த்தா யூ வில் கெட் an ஆன்சர்ஸ். புரியுதுங்களா இல்லையா? அதான் சொல்லுவோம், ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் 20,000 டு டபுள் காம்பவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோங்க, 9 இயர்ஸ் சொல்றோம். அப்போ நான் சொல்லி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 10,000 ரூபா 1 + 6 9. அப்போ 8 தானே. 1.08 2 3 4 5 6 7 8 9 இன்ட்டு 10,000. அந்த கரெக்டாக நம்ம ஒரு ரூபா வச்சுன்னா கரெக்டாக 20,000 வந்து. அப்போ தம் ரூல் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், எல்லாத்துக்கும் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுன்ட்டு தெரிஞ்சதுன்னா இப்படி போட்டுக்கலாம், அல்லது வருஷம் தெரிஞ்சதுன்னா இத்தனை வருஷம் இவ்வளோனா எத்தனை இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ போத் ஆர் சேம் கான்செப்ட் தான், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ சிங்கிள் கேஷ் ஃப்ளோ தெரிஞ்சிச்சு இல்லையா? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 1 + r பவர் ஆஃப் n. அதே வந்து மல்டிபிள் டைம்ஸ் சே m நம்பர் ஆஃப் டைம்ஸ் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் தருது, சில பேர் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் தருது. அப்படின்னா இந்த ஃபார்ம்ல தான் சொல்லுவோம், ப்ரெசன்ட் வேல்யூ 1 + r டிவைடட் பை m இன்டூ n. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ்ங்கிறது. காம்பவுண்டிங் வந்து எத்தனை, 3 மாசத்துக்கு ஒரு தடவையா 4 மாசத்துக்கு ஒரு தடவையா அப்படின்றாங்க. இப்போ காம்பவுண்டிங் டன் சே குவார்டர்லி தென் 4 போகணும், ஹாஃப் இயர்லியும் 6 போகணும், வருஷமா வந்து 6/12 போட்டுக்க வேண்டியது. அதை வச்சு ஒரு கணக்கில் இருக்குது, நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கேஷ் ஃப்ளோ ஆஃப் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ மாற்றி தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, பட் நான் சம்மில் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், கிளியராக சொல்லி வச்சுருவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. நம்ம இல்லஸ்ட்ரேஷனில் போய் நம்ம நிறைய சம் பார்க்கும்போது அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ ஃபார்முலா சொன்னால் உங்களுக்கு எதுவும் செய்யாது, புரிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 3 we are going now. Okay, suppose someone promises to give you 1,000 3 years hence. நல்லா கவனிங்க, suppose someone promises to give you 1,000 3 years hence. What is the present value of this amount with the rate of interest 10%? அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாரு, someone promised to give you 1,000 3 year hence சொல்றாரு. அப்புறம் என்னது, ஒன்னே விடுவேன், ஃபியூச்சர்ல தராரு, எனக்கு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் இப்ப அப்படின்னாங்க. 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் தரேன்னா வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் திஸ் அமௌண்ட் வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவன் பிரசன்ட் வேல்யூ தானே கேட்கறான், ஃபியூச்சர்ல 3000 ரூபானா தரான், ப்ராமிஸ் டு கிவ் யூ. அவனுக்கு 3 வருஷம் கழிச்சு என்ன செய்யறான், 1000 ரூபாய் தரேன். 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் தரதுக்கு இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், அப்பதான் அது வேல்யூ. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளே அப்ளை பார்க்கறது ஃபியூச்சர் வேல்யூ, இப்போ நம்ம பார்க்கறது வந்து பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, வேல்யூ ஆஃப் 3 இயர்ஸ் எவ்வளவு, 3 வருஷம் கழிச்சு, ஹென்ஸ்னா கழிச்சு கிடைக்க போறதுன்னு அர்த்தம். அப்புறம் ஹென்ஸ்னா அப்புறம் இல்லையா, 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு, எனக்கு 1000 கிடைக்குது. சரி, வேல்யூ ஆஃப் 2 இயர்ஸ் ஹென்ஸ், வேல்யூ ஆஃப் 1 இயர்ஸ் ஹென்ஸ், வேல்யூ ஆஃப் பிரசன்ட்.
என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, இது இப்படி பார்க்காம இந்த வேலையில பார்த்தா எனக்கு புரியாது. நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இல்லைங்க 3 வருஷம் கழிச்சு தான். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க? 10%. அப்போ 1 + 10% ஃபார் 3 இயர்ஸ். என்ன 1 / 1.1 1 2 3 என்ன எப்படி சொல்றாங்க 1.1 இப்படி வரும் 1.1 இதையும் நீங்க இப்படி பண்ணுங்க 2 அப்போ 1.331 அதை என்ன செய்யணும் 1 / 1.331 சொல்லுங்க 1 / 1.31 என்னாச்சு 0.7513 இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ என்னங்க ப்ரெசன்ட் வேல்யூ அப்போ 1000 ரூபாயோட ப்ரெசன்ட் வேல்யூ 75 1000 ரூபாய் இன்ட்டு 0.27 எவ்வளோங்க 751 ரூபா 30 பைசா இதோட வேல்யூ சரி எப்படி சார் 1000 ரூபா வரும் செக் பண்ணி பார்க்கலாமா 10% இன்ட்ரெஸ்ட் தானே இன்ட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்போ எவ்வளோ சொன்னோம் 751.3 சரி 751.3 ப்ளஸ் 10% 75 ரூபாயா அப்போ 802 இதுக்கு எத்தனை பர்சன்ட் 82 ரூபா ப்ளஸ் 826 908 ரூபா இன்ட்டு 10% 91 ரூபா அப்போ ப்ளஸ் 901 ரூபா 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு புரிஞ்சுதா உங்களுக்கு லாஜிக்கா இப்போ என்ன கான்செப்ட்னா எனக்கு 3 வருடம் கழிச்சு 1000 ரூபாய் வரணும் அப்படின்னா நான் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் ஒரு சூத்திரம் கொடுத்துருவேன் இப்படி போகலாமான்னு கேட்டால் நான் அப்படி போக மாட்டேன் என்ன செய்யணும் 1/1 1/1.1 இந்த 1/1.1 இது ஃபர்ஸ்ட் இயருக்கு இது செகண்ட் இயருக்கு 1/1.1 தேர்ட் இயருக்கு அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு டைம் தான் இருக்கும் 2வது வருஷத்துக்கு 2 டைம் இருக்கும் 3வது வருஷத்துக்கு 3 டைம் இருக்கும் அப்போ எல்லாம் ஒன்று அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ஈஸியாக ஃபியூச்சர் நீங்க எதை கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒருத்தர் 10,000 ரூபாய் தரதுக்கும் அவன் இன்னைக்கு எவ்வளவு தரதுன்றதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் தான் முக்கியம் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம இது பண்ணுங்க 10% வந்து இன்ட்ரெஸ்ட் பேர் என்னங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அடுத்து வந்து ஆனுட்டி அண்ட் பெர்பெச்சுவிட்டி சொல்லுவாங்க வாட் யூ மீன் பை ஆனுட்டி அப்படின்றது வந்து பார்க்குறோம் அதையும் நான் உங்களுக்கு சம்பளம் வச்சு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கி விடும் இல்லஸ்ட்ரேஷன் 4 போனால் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆனுட்டி என்ன Apex Limited has an obligation to redeem 50 crore bond 6 years hence. How much should the company deposit annually in a sinking fund account wherein it earns 12% interest to accumulate 50 crores in 6 years times? Apex Limited has an obligation to redeem 50 crore bond 6 years hence. அப்படின்னா என்னங்க அதாவது ஆபெக்ஸ் லிமிடெடுக்கு வந்து ஆப்ளிகேஷன் இருக்குது என்னன்னா ரிடீம் பண்ணணும் ரிடீம் பண்ணா என்னதுன்னா பாண்டு வாங்கியிருப்பாங்க இவங்கள்ட்ட இருந்த மக்கள் அவங்கள்ட்ட வாங்கின பாண்டு இவங்க என்ன செய்யணும் ரிடீம் பண்ணா திருப்பி செலுத்தணும் எத்தனை வருஷம் 6 வருஷம் கழிச்சு இன்னிலிருந்து 6 வருஷம் கழிச்சு அப்போ ஹவு மச் should the company deposit annually in sinking fund where it earns 12% interest ஏன்னா 6 வருஷம் கழிச்சு எல்லாம் என்ன செய்வாங்க 50 ரூபா பணம் கேட்பாங்க அப்போ 6 வருஷம் கழிச்சு நான் 50 ரூபா பணம் தரேன் இன்னிலிருந்து என்ன செய்யணும் வேற ஏதாச்சும் ஃபண்ட்ல போட்டு நான் சேமிச்சு வைக்கணும் அவங்கள்ட்ட வாங்கிட்டோம் பணத்தை அதை கொண்டு போய் நான் டெபாசிட் பண்ணி வச்சு அது வந்து வட்டி வந்தாலும் எடுத்து நீ 6 வருஷம் கழிச்சு நமக்கு தர முடியும் அப்ப நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு அவன் கேட்கறான் அதே அதே சம்பு தான் சேம் சம்பு தான் ஆனா கொஞ்சம் மாற்றி ஒன்று கேட்கறான் இதுலயும் ப்ரெசன்ட் வேல்யூ தான் கேட்கறான் இங்க ஃபியூச்சர்ல நீ 6 வருஷம் கழிச்சு நீ 50,000 ரூபாய் தரணும்
அப்ப பிரசன்ட்ல நீ எவ்வளவு நீ டெபாசிட் பண்ணி வைக்கணும் இது இல்லையா? அப்ப இந்த 12% இன்ட்ரெஸ்ட் புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் 6 இயர் ஆன்டி கிவன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12% இல்லைங்களா? அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆன்டி எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்ப 50 லட்சமாக 50 என்ன 50 கோடியா? அப்ப என்ன சொல்றான் 61,61,004 ஆனுவல் சிங்கிங் ஃபண்ட் டெபாசிட். அதாவது நீங்க வருஷம் 61,61,429 ரூபா நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும், போட்டுட்டே இருந்தா 6 வருஷம் முடிவுல வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? சிங்கிங் ஃபண்ட்ன்றது என்ன, வருஷம் நீங்க போடணும். அப்ப லாஜிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன போட்டிருப்பீங்க? 61,61,429 ரூபா. அப்போ நம்ம எக்ஸல் ஷீட் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு புரியுதுதான் சொல்றேன். எப்படியும் புரிய வைக்கிறேன். அதுல கால்குலேட்டர் போட்டு தான் லேட் ஆகும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எவ்வளோங்க? 61 லட்சம் சொல்லுங்க. 480. இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ங்க? இன்டூ 12. அப்ப இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 12% தானே? பிளஸ் இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் இப்போ எவ்வளோ வந்துச்சு வட்டி? இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிங்கிங் ஃபண்டு, இதுங்க இன்ட்ரெஸ்ட், இது க்ளோசிங். அடுத்த வருஷத்துக்கு எது மேல வட்டி போடுவாங்க? வட்டி வந்து என்ன செஞ்சிருக்கும், சிங்கிங் ஃபண்டு தான் கிடைச்சிட்டே இருக்கும். திருப்பி எவ்வளவு தான் போடணும்? 61,000 இன்ட்ரெஸ்ட் போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துச்சு. 69,800. ஏன்னா சிங்கிங் பண்ணது 61,61,429 ரூபா. அதுக்கு வட்டி கிடைச்சிச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளவு கிடைச்சிச்சு. திருப்பூர் வந்து சிங்கிங் ஃபண்ட் டெபாசிட்ன்றது வந்து வருஷம் என்ன செஞ்சுட்டே வரணும். அப்ப 61,61,429 6 வருஷத்துக்கு போட்டு எவ்வளவுதான் வருது? 37 லட்சம். 50 லட்சம் நாம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து வருஷம் இந்த அமௌண்ட் நான் போட்டே வரணும். வருஷம் என்ன செஞ்சுட்டே இருங்க, எனக்கு வட்டி வந்துட்டே இருக்கும். அந்த வட்டி வந்து எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் இதோட. அப்ப வந்து இப்படிதான் வரும். ஆறு வருஷத்துக்காமா? சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாரி.